வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லேர்னிங் தமிழ் சேனல். உங்களுக்கு தேவையான சிவில் இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் இந்த சேனலில் பார்ப்போம். இது என்னுடைய முதல் வீடியோ செஷன். வாங்க டாபிக் உள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது யூனிட் வெயிட் ஆஃப் த ஸ்டீல்னா என்ன, ஸ்டீலோட யூனிட் வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கான ஃபார்முலா எப்படி வந்துச்சு, இதோட யூசஸ்லாம் என்ன, வாங்க பார்க்கலாம். யூனிட் வெயிட் ஆஃப் த ஸ்டீல்னா என்னென்னா, ஒரு மீட்டர் லென்த் இருக்கிற பார் எவ்வளோ வெயிட் இருக்கும், இவ்வளோ தான், சிம்பிள். அதாவது 10 mm டயாமீட்டர் பாரை நம்ம ஒரு மீட்டர் கட் பண்ணிவிட்டு அதை வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அது எவ்வளோ வேல்யூ காட்டுதோ அதுதான் அந்த பாரோட, அந்த 10 mm பாரோட யூனிட் வெயிட். ஸோ இந்த யூனிட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பாரை கட் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இதை கண்டுபிடிக்கிற சிம்பிள் ஃபார்முலா தான் D²/162. இதில் Dன்றது டயாமீட்டர் ஆஃப் த பார். இப்போ நம்ம பாரை கட் பண்ணி அதை பார்த்தோம்னா அது ஒரு உருளை வடிவத்தில் இருக்கும். உருளை வடிவத்தோட கிராஸ் செக்ஷனோட ஷேப் என்னது? சர்க்கிள். ஸோ அதனால் நம்ம பாரை டயாமீட்டரை தான் எப்போயுமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 8 mm டயா, 10 mm டயா, 18 mm டயா, 16 mm டயா. ஸோ அந்த டீன்ற டயாமீட்டர் அந்த இடத்துல புட் பண்ணி 10^²/162, 12^²/162, அதில் உங்களுக்கு என்ன வேல்யூ அதோ அதுதான் இந்த டயாமீட்டர் பாரோட வெயிட்டு. ஓகே, இந்த D²/162 எப்படி டெரைவ் பண்ணாங்க, எப்படி இந்த ஃபார்முலா சிம்பிளாக வந்துச்சுன்றதை பின்னாடி பார்க்கலாம். இந்த ஃபார்முலா ஒரு 4 ஸ்டெப்பில் டெரைவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பார். முதல்ல நான் சொன்ன மாதிரி பாரோட கிராஸ் செக்ஷனோட ஷேப் சர்க்கிள். ஸோ நம்ம சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா πD²/4. செகண்ட், வால்யூம் ஆஃப் த பார். வால்யூம்னா என்ன? பொதுவாக ஏரியா இன்ட்டு லென்த்து இல்லைனா ஹைட்டு. இங்கே நம்ம லென்த்து ஸ்டாண்டர்ட் 1 மீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் த பார் இங்கே ஏரியா இன்ட்டு 1 மீட்டர், சிம்பிள். தேர்டு, டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீல். பொதுவாக டென்சிட்டினா என்ன? ஒரு வால்யூம் இருக்கிற எந்த ஒரு மெட்டீரியலையும் வெயிட் எடுத்து பார்த்தா அது எவ்வளோ வேல்யூ காட்டுதோ அதுதான் அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி. மீன்ஸ் சம்திங் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இங்கே டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ 7850, 7850 கிலோகிராம் ஒரு மீட்டர் கியூப் வால்யூமில் இருக்கணும். இது மாறாது. இப்போ ஒரு M³ வால்யூமில் எவ்வளோ ஸ்டீல் வெயிட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. தட் இஸ் 7850 கிலோகிராம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 1 மீட்டர் லென்த்தில் இருக்கிற பாரோட வால்யூமும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 மீட்டர் லென்த்தில் இருக்கிற பாரோட வெயிட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது என்ன பண்ணுறோம்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. இப்போ இதை ஃபார்முலாவில் புட் பண்ணோம்னா வால்யூம்ன்றது ஏரியா இன்ட்டு லென்த்து. லென்த்து 1 மீட்டர். ஏரியா πD²/4 × 1000 × 1000. இங்கே நம்ம ஏன் 1000 × 1000 போடுறோம்னா நம்மளோட எல்லா வேல்யூவும் மீட்டரில் இருக்குது. ஸோ பட் டயாமீட்டர் மட்டும் மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம மில்லிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறப்ப கன்வெர்ட் பண்ணுறப்ப 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கே D² மீன்ஸ் மில்லிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றுறப்ப 2 தடவை 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். அதனால தான் 2 தடவை அங்கே டிவைட் பண்ணியிருக்குது. ஸோ πD²/4 × 1000 × 1000 × 1 மீட்டர் × 7850 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் இஸ் டென்சிட்டி. இப்போ இதை எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.141. அதை 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 0.78525 நமக்கு கிடைக்குது. இதை ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது 0.006164 D². இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மேலே இருக்கிற வேல்யூவை நம்ம டிவைடு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வர்றப்ப கணக்கோட விதிமுறையின்படி எந்த ஒரு வேல்யூவும் மேலேருந்து கீழே வரப்போ 1πன்னு போட்டு தான் நம்ம எழுதணும். இது ஸ்டாண்டர்ட். ஸோ இங்கே நம்ம 1/0.006164ன்னு டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 162.34ன்னு கிடைக்கும்.
அப்படி தான் இந்த ஃபார்முலா d²/162ன்னு வந்துச்சு. உங்களால் 0.006164 d² ஞாபகம் வைக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை d²/162ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஃபார்ம் ஆச்சு. நீங்கள் உங்களுக்கு 8 mm டயாமீட்டருக்கு தேவைப்படுது. ஸோ டிக்கு பதிலாக 8 போட்டு நீங்கள் டிவைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவில் வர வெயிட்டு தான் அந்த 8 mm பாரோட யூனிட் வெயிட்டு. அது வந்து அந்த வேல்யூ இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 mm, 10 mm, 12 mm, 16, 20, 25, 36ன்னு ஒவ்வொரு டயாமீட்டர் பாருக்கும் நான் வெயிட் கால்குலேட் பண்ணி இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். பட் எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும், எங்கே வேணாலும், எந்த டயாமீட்டருக்கு வேணாலும் உங்களால் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். சரி, இந்த யூனிட் வெயிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்ம ஏன் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். எஸ்டிமேஷன் ஆன் ரிக்வயர்ட் ஸ்டீல் வெயிட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்லாபு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் உங்களுக்கு 8 mm, 10 mm, 12 mm நிறைய டயாமீட்டரில் உங்களுக்கு பார் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுக்கு வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டு தேவைப்படுது, அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ உங்களுக்கு 10 mm பார், இத்தனை லென்த்து ஸ்லாபு, இத்தனை ஸ்பேஸிங்கில் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஓவரால் லென்த்து வந்து கிடச்சிடும் ஒவ்வொரு டயாமீட்டருக்கும். இப்போ உங்கள்கிட்ட 1 மீட்டர் லென்த்தில் வந்து இவ்வளோ வெயிட் இருக்கணுன்ட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை நீங்கள் டோட்டல் லென்த்தில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கிடச்சிரும் எவ்வளோ வெயிட்டு தேவைப்படுது அப்படின்னு. செகண்ட் வந்து ரோலிங் மார்ஜின் டெஸ்ட்டு. மோஸ்ட்லி இந்த டெஸ்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, சைட்டில் உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்டீல் வந்து கரெக்டான குவாலிட்டியில் வந்திருக்குதா, நீங்கள் கொடுத்த காசுக்கு கரெக்டான வெயிட்டில் மெட்டீரியல் வந்திருக்குதா அப்படின்ற செக் பண்ணுற ஒரு சின்ன டெஸ்ட்டு. இதை பற்றி நான் என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ரோலிங் மார்ஜின் டெஸ்ட்னால் என்ன, அதை நம்ம ஏன் பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன யூஸஸ்ஸு, இதில் நமக்கு லாபமா நஷ்டமா, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்கிறேன். தேர்டு வந்து பிபிஎஸ் ப்ரிப்பரேஷன். பிபிஎஸ்ன்றது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும், பார் பெண்டிங் ஷெடியூல். ஸோ அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து வந்து கால்குலேஷன் ஆன் சேஞ்சிங் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஸ்டீல் இஃப் டிராயிங் ஸ்பெசிஃபைட் ஆஸ் ஸ்டீல் வில் நாட் அவைலபிள். இது எப்படின்னா, உங்களுக்கு டிராயிங்கில் ஒரு 12 mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்லாபில், பட் உங்கள்கிட்ட அந்த டைமில் ஸ்டீல் அவைலபிள் இல்லை, உங்கள்கிட்ட 10 mm டயாமீட்டர் ஸ்டீல் தான் அவைலபிள் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு ஸ்டீலோட டோட்டல் வெயிட் கம்மியாகாமல் 10 mm டயாமீட்டர் ஸ்டீலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணுறது, அந்த கால்குலேஷனில் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி டயாமீட்டரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கைஸ், இது வரைக்கும் நான் உங்களுக்கு யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டீலை பற்றி சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், சப்போர்ட் பை யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மோட்டிவேட் பை யுவர் கமெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தமிழ் லாங்குவேஜில் உங்களோட நியூஸ் ஃபீடில் வரும். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் குட் லக்.